கோல்டோட பிரைஸ் ஏற போதா இறங்க போதா? நான் அஸ்ட்ராலஜி வச்சு ஒன்று சொல்கிறேன். குருக்கும் கோல்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. குருனா தட்சிணாமூர்த்தி சம்திங் தே வில் சே கால் இட் கோல்டு குரு கோல்டு குரு அவர் வேற. உலகமே இப்போ இந்த டாலர் பின்னாடி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இது $1 ஆக்சுவலி. இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, $100 ஆயிடுச்சு. ரூபா நோட் இப்படி அச்சடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட $100 உங்கள் கையில் ஒன்று இருக்கும்ல, $100 ஆகும். மறுபடியும் அதோட வேல்யூ எவ்வளோ ஆகிடும்னா டாலர் 100க்கு மேலே போக போகுது. அதில் மாட்டக்கத்தை 120 வரை போகுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் 1 இயர்ல. கோல்டு ஒரு சைட் பேசும்போது நான் இன்னொரு சைடும் பேசணும்னு நினைக்கிறேன். சில்வரை பற்றியும் பேசுவேன். சில்வர் வில் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தன் கோல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். வெள்ளி வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் கோல்டு. லாங் ரன்ல வெள்ளியுமே $1000 ஒரு கிராம், $2000 ஒரு கிராம் வரும். அது வராது நான் சொல்ல. ஸ்மார்ட்டான மூவ் என்னன்னா அதை விற்கக்கூடாது. அதை விற்றீங்கன்னா உங்க லாஸ் ரியலைஸ் முடிஞ்சு. ஒரு அலை தான் வந்து கோல்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்டு தான் சில்வர். ஓகே, அலை வரும்போது அது போட்டு மேலே ஏறும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சில்வர் ஏறும். 20 வருஷத்துல கண்டிப்பாக சில்வரோட பிரைஸ்லாம் ஒரு கிராமே 10,000 நீங்க பார்ப்பீங்க. 365 நாள் நீங்க வந்து விழப்போகுதுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு நாள் விழுந்துச்சுன்னு பாத்தீங்களா, நான் அன்னைக்கே கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஜூன்ல இருந்து அடுத்த ஜூனுக்குள்ள புது ஆல் டைம் ஹை கோல்டு பண்ணும். 20,000 இருந்து 25,000 எங்கன்னா வரும். Studio Coop, a content marketing agency curating over 2 billion plus views and 5 million plus followers. உங்களோட எக்ஸ்பர்டைஸை சோஷியல் மீடியா செட்டா மாத்தணுமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உலகமே இப்போ இந்த டாலர் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்கு. நான் இதை வச்சு ஒரு சின்ன டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். யூஎஸ்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. இது $1 ஆக்சுவலி. ஸோ இது $1, $2, $3, $4, $5. இப்போ இதை வந்து நீங்க $5 ரெண்டு சைடும் நீங்க பாத்தீங்கன்னா டாலர்ல 1 எழுதியிருக்கோம், சரிங்களா? இந்த $5 வந்து நான் ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வரும்போது மிச்சம் வந்து சேவ் பண்ணிக்கலாம் சும்மா வச்சிருந்தது. பட் எனிவே, ஸோ இது வந்து நான் அது லாஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னைக்கு பண்ணும்போது மாறிடுச்சு. நான் லாஸ்ட் டைம் என் ஃப்ரெண்டுக்கு இதை நான் காமிக்கும் போது சொன்னேன், இது $450 சொன்னேன். இன்னைக்கு $500. இது $500 ஆயிடுச்சு ஆக்சுவலி. இப்போ இந்த $5 நோட்டும் சேர்ந்து $500 வச்சுக்கோங்க. யூஎஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதே மாதிரி நோட்டை அச்சடிக்கிறாங்க. உங்கள் $1 வந்து அவங்க வந்து பிரிண்ட் அடிக்கும்போது $1, $2, $3, $4, $5. ஸோ இதோட மதிப்பு தான் இப்போ வந்து $500, சரிங்களா? இந்திய மதிப்பில் நான் சொல்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போனீங்கன்னா 600, 700 ஆனாலும் ஆகிடும். பட் எனிவே, ஸோ நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்துருங்க, ரியல் டாலர் தானே. டாலர் எப்படி செக் பண்ணுறது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, லைட்ல வச்ச பார்த்தா தெரியுமாங்க. ரியலாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஏன்னா பார்க்குற மக்கள் என்ன நினச்சிருவாங்கன்னா, இது வந்து ஒருவேளை ஏதோ பேப்பரில் பிரிண்ட் எடுத்துருந்துருக்கும், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதில் இல்லீகல் ஆக்சுவலி. இல்லை, ரியல் டாலர் தான். பக்கத்தில் சீரியல் நம்பர் இருக்கும். ஈஸியான வழி இருக்கு. இது உலகத்தில் இருக்க எல்லா கரன்சிக்கும் காமனான ஒரு மெத்தட் ஃபைண்ட். மோந்து பார்த்தா கண்டுபிடிச்சலாம். ரூபாவோட வாசம் செமையாக இருக்கும். இருக்கா? ரியல் கரன்சியோட ஸ்மெல் இதுதான், சரிங்களா? ஸோ இந்த $5 வந்து யூஎஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள்ட்ட ஒரு மணி பிரிண்டர் இருக்கு. ஓகே, இது இப்படி திருப்பினீங்கன்னா ஒன்றும் ஆகாது. அவங்க பிரிண்டர் திரும்பிச்சு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு ஸ்லோ மோஷனில் என்ன நடக்குதுன்னு தெரியும். தெரியுதுங்களா? $100 ஆயிடுச்சு. 100, 200, 300, 400, 500. இதுவும் ரியலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போதோட வேல்யூ எவ்வளோ ப்ரோ? இப்போ எனக்கு மண்டையில் ஒரு டவுட் என்னன்னா, அங்கே நிறைய பேர் பெக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களும் பணத்தை வாங்கிட்டு ஊதிட்டு திருப்பிக்கலாம். $100 ஆகிடும். எல்லாரும் பண்ண வராது. அதான் எனக்கு புரியல, எப்படி இது ரியல் கரன்சி தான் கவர்மெண்ட் நினைச்சா முடியும் அந்த மாதிரி. பட் எனிவே ஃபைன். ஸோ இப்போ $500 மாறிடுச்சு, சரிங்களா? இந்த $500ங்கிறது இப்போது மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 50,000. இப்போ எங்க 50,000 இருக்கு. $500 இருந்தது 50,000 மாத்தினா நீங்க என்ன நினைப்பீங்க? இப்படி மக்கள் எல்லாம் பணக்காரன் ஆயிருவீங்க நீங்க ஆக்சுவலி நினைப்பீங்க. ஃபினான்ஸோட கான்செப்ட் படி நீங்க ரூபா நோட் இப்படி அச்சடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட $100 உங்க கையில் ஒன்று இருக்கும்ல, $100 ஆகும். அது வந்து மறுபடியும் அதோட வேல்யூ எவ்வளோ ஆயிடும்னா 1, 2, 3, 4, 5 $5 ஈக்குவலண்டா தான் பொருள் வாங்க முடியும் உங்களால. இப்போ இந்த டாலருக்கும் இந்த கோல்டு, இது ரெண்டுல எது வேல்யூபிள் நீங்க நினைக்கிறீங்க? போகிற போக்க பார்த்தா டாலர் தான் வேல்யூபிள் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் ஆக்சுவலி கோல்டு இஸ் ஈவன் மோர் வேல்யூபிள். ஏன் நான் சொல்கிறேன், இப்போ டாலர் டெம்பரரியாக உங்களுக்கு இன்னைக்கு இது வந்து விலை ஏற்றே போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். டாலர் எவ்வளோ தான் விளையாடுறனாலும் அது INR ஈக்குவலண்டாக ஏறுது. ஆனால் கோல்டு வந்து உலக நாட்டில் இருக்க எல்லா கரன்சிக்கு அகேன்ஸ்டாக விளையாடுது. ஸோ இப்போ டெம்பரரியாக ஆயில் ரீசன்ஸ்னால, ஆயில் ப்ராப்ளம், நம்மளுக்கு ஈரான் வார் போயிட்டு இருக்கிறதுனால கோல்டு வந்து டெம்பரரியாக ஒரு கரெக்ஷன் ஆகி கீழே ஒரு வந்திருக்கு. இதை காரணம் காட்டி கோல்டு நல்லா பார்த்தீங்களா, நான் அன்றைக்கி கீழே 7,000 இருக்கும்போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கீழே வந்துரும் பாருங்க, கீழே வந்துரும் பாருங்க. 18,500 போயிட்டு 16,000 வந்துச்சு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்களா நான் சொன்னது கரெக்ட்ன்றாங்க. இது எப்படி இருக்குன்னா, 365 நாள் நீங்க வந்து விழப்போகுதுன்னு சொல்லும்போது ஒரே ஒரு நாள் விழுந்துச்சுன்னு கரெக்ஷன் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். பாத்தீங்களா நான் அன்னைக்கே கரெக்டா சொன்ன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேரும் 10,000 போகாதுன்னாங்க, 12,000 போகாதுன்னாங்க. இது ஏன் வந்து அவ்வளவு தூரம் போயிடும்னு நான் ரீசன் சொல்றேன்னா, இந்த எக்கனாமிக்ஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இது வந்து என்ன நானா கற்பனையில சொல்லல. ஸோ இது வந்து ராபர்ட் கியோசாக்கின்னு ஒரு இருப்பார், உங்களுக்கு நல்லா தெரியும், ரிச் டாட் புவர் டாடோட அந்த புக்கை எழுதினவர். அந்த ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஃபேக் மணின்றாரு. மனுஷன் கிரியேட் பண்ணப்பட்ட மணி. இது எவ்வளவு நாள் நீங்க பிரிண்டர் அச்சடிக்கலாம், புரியுதுங்களா? இது எவ்வளவு அச்சடிக்கிறாங்களோ உங்க கையில ஆல்ரெடி இதை வச்சிருப்பீங்களா, அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்,
புரியுதுங்களா? ம். மொத்தமே ஒரு ஒரு பொருள் 100 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் மறுபடியும் 100 அதே இது அச்சடிச்சிட்டேன்னா அதோட வேல்யூ பாதி ஆயிடுமா? ம். கரெக்டா? அந்த மாதிரி. ஸோ இதை நீங்க இதை நோக்கி ஓடாதீங்க, இதை நோக்கி ஓடுங்க, இதை சேவ் பண்ணுங்க, இதை பாதுகாத்துக்கோங்க. ப்ரோ இப்போ நீங்க சொல்றீங்க இதை நோக்கி விடுங்கன்னு. ம். இப்போ டைமண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டா டூப்ளிகேட் பண்ணாங்க. டைமண்டை வந்து ஃபேக் டைமண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஃபேக் டைமண்ட்ஸ் இல்ல டூப்ளிகேட் பண்ணாங்க. ஸோ அதே ஆர்டிஃபிஷியல் மாதிரி மேன்மேட். கோல்டுக்கும் பண்ணலாம்ல ப்ரோ. Correct. அதாவது இப்போ இது வரைக்கும் நல்ல கண்டுபிடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம். அப்போ அதோட வேல்யூ ஒர்த்லெஸ் தானே. சூப்பர் குட் கொஸ்டின். நான் ஒரு விஷயம் இதில் சொல்லிக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, கெமிஸ்ட்ரி படிச்சவங்க உங்களுடைய கண்டிப்பாக உங்களோட ஆடியன்ஸ் நிறைய பேர் கெமிஸ்ட்ரி பிடிச்சவங்க இருப்பாங்க. ஓகே. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு எவ்ரிதிங் இஸ் ஆட்டம்ஸ். இது வந்து ஒரு கெமிக்கல் பீரியாடிக் டேபிளில் இது ஒரு மெட்டல். ம். இந்த மெட்டலுக்குன்னு ஒரு அட்டாமிக் நம்பர் இருக்கும். அந்த அட்டாமிக் நம்பர்னால தான் இது கோல்டு இதாக இருக்குது. இதுல இருந்து ஒரு ஆட்டம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது லெட்டாக மாறுறதுக்குலாம் அந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் இருக்குது. லெட்ல இருந்து ஒரே ஒரு ஆட்டம் எடுத்தீங்கன்னா அது கோல்டோட அட்டாமிக் நம்பரில் மாற்றுறது மூலயமா பண்ண முடியும். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோல்டு ஆர்டிஃபிஷியல் கிரியேட் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஓகே. இப்போ எப்படி சொல்கிறேன்னா, சயின்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, கோல்டு ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் இதுக்கு பேரே வந்து காட்ஸ் மெட்டல்னு பேர் வச்சாங்க. கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டல். அதனால தான் இது காட்ஸ் மணின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் திஸ் இஸ் த ஒன்லி ரியல் மணி. இது நாட் ரியல் மணி. திஸ் இஸ் நாட் ரியல் மணி. மணிங்கிறது இதுதான் ஆதி காலத்தில் ரூபாவா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நாடும் இன்னொரு நாடும் பண்ட மாற்ற முறையோ இல்லை ட்ரேடு பண்ணும்போதோ அவங்க கிட்ட இருக்கிற பசுக்களை வாங்கி இங்கே இருக்கிற தங்கத்தை கொடுத்து தான் பண்ணியிருக்காங்க. இதுதான் ரியல் மணி, காலம் கடந்த மணி. இது வந்து ஃபேக் மணி. நான் ஃபேக்குன்னு சொல்றது வந்து இந்த பேப்பரை நான் வச்சிருக்கிறது ஃபேக் மணி சொல்லல. எல்லா பேப்பர் கரன்சியுமே ஃபேக் மணி தான். அதனால அது முன்னாடி ஓடாதீங்க. இது எப்படி இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது படிச்சுக்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம இது ஒரு வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு புக்கு தான் இப்போ ரீசெண்டாக நான் படிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு, ரெஸ்ட் இன் பீஸ் US டாலர்ஸ். இந்த புக்கை நீங்க வந்து இந்த கிராஷுக்கு முன்னாடி 100 வரதுக்கு முன்னாடி படிச்சிருங்க. டாலர் 100க்கு மேலே போகுது. அது மாற்றத்தை 120 வரைக்கும் போகுங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன் நெக்ஸ்ட் 1 இயர்ல. அப்போ அந்நேரம் இது நமக்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா கோல்டு ரேட் ஏறவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டாலர் ரேட் 120 ஆனா கூட உங்களுக்கு கோல்டு ரேட் ஏறிடும் இந்தியாவில் மட்டும். அப்போ இந்த புக் எழுதுனது வந்து மிஸ்டர் சண்முகநாதன் ஒரு தமிழ் ஆத்தர் எழுதியிருக்காரு. ஆனால் இங்கிலீஷ்ல எழுதின புக்கு. இதை படிச்சீங்கன்னா, இஸ் an economist, இஸ் a very குட் எக்கனாமிஸ்ட். அவர் எழுதியிருக்காரு இந்த புக்கை பற்றி. இந்த புக்கை நீங்கள் படிச்சீங்கனாலும் நான் சொல்கிற நிறைய விஷயங்கள் இந்த புக்கில் அவர் எழுதியிருக்காரு. அதை பற்றி அதையும் தாண்டி நிறைய எழுதியிருக்காரு. நிறைய பேர் வந்து சைக்காலஜி ஆஃப் மணி படிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன கேட்டால் இந்த புக்கை நீங்கள் இப்போ படிக்கணும். இப்போ இந்த கிராஷுக்கு முன்னாடி இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களோட உங்கள் மைண்டை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். உங்க மணியை நீங்க எங்க வைக்கணும் உங்களுக்கே தெரியும். அதுக்கு அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக் இதுதான். ஓகே ப்ரோ. 2025ல நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி கோல்டு 10,000 போகும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து 7,000 கிட்ட தான் இருந்துச்சு. ஆனால் யாருமே நம்பல. பட் ஆனால் நான் ப்ரெடிக்ட் பண்ணது டிசம்பர் அக்டோபர்லேயே நடந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க. இப்போ எப்படி கோல்டோட ப்ரைஸ் ஏற போதா இறங்க போதா? ஏன்னா கோல்டு ஒரு சைடு பேசும்போது நான் இன்னொரு சைடும் பேசணும்னு நினைக்கிறேன். சில்வரை பற்றியும் பேசணும். ஏன்னா சில்வர் திடீர்னு ஒரு டைம் எல்லாருக்கும் ஷாக் கொடுத்துச்சு. பயங்கரமாக ஸ்கை ராக்கெட் ஆச்சு. இப்போ அது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 3 கிராம் கிட்ட வாங்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த லெவலில் தான் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் வாங்கக்கூடிய லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள் அதையும் கன்சிடர் பண்ணணுமா கூடாது? சூப்பர். ஸோ நீங்கள் 2 கொஸ்டின் கேட்டீங்க. 2க்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஆன்சர் சொல்றீங்க. நீங்கள் அஸ்ட்ராலஜர் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா நான் அஸ்ட்ராலஜி வச்சு ஒன்று சொல்கிறேன். அகேன் இப்போ எப்படி கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி ஆஸ் பர் அஸ்ட்ராலஜிக்கல் சயின்ஸ் குரு வந்து உச்சம் வராரு. குருக்கும் கோல்டுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஆக்சுவலி குருவோட தெரியல ஜூபிட்டர். அகைன் அது அஸ்ட்ராலஜி ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். குருனா தட்சிணாமூர்த்தி சம்திங் தே வில் சே கால் இட் கோல்டு குரு. கோல்டு குரு அவர் வேற. அதே மாதிரி குருவுக்கும் கோல்டுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. ஸோ அந்த குரு வந்து உச்சம் வராரு ஜூன் 2ஆம் தேதி. அப்படி வரும்போது தங்கமும் உச்சம் தொடணும். இது லாஸ்ட்டாக இது நான் ஒரு ரிசர்ச் பண்ணேன். அஸ்ட்ராலஜிஸ் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்ன் 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு தடவை பார்த்தேன். அவர் அதே மாதிரி உச்சம் வந்தார். 12 வருஷத்துக்கு ஒரு உச்சம் வருவார். அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி உச்சம் வந்த எடுத்து பார்த்தா அப்போ ஆல் டைம் ஹை கோல்டு. புது ஆல் டைம் ஹை கோல்டு இந்த ஒரு வருஷத்தில் போடும். இப்போ இப்படி மே மந்தா ஜூன்லேருந்து அடுத்த ஜூனுக்குள்ளே புது ஆல் டைம் ஹை கோல்டு பண்ணும். புது ஆல் டைம் ஹை நான் சொன்னேன் 18,000 வரைக்கும் போச்சுன்னு சொன்னேன்னா 17,500 வரைக்கும் போச்சு. புதுசாக 19,000 20,000 நீங்கள் பார்ப்பீங்க நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ளே. இது கட்டாயமாக நடக்கும். ஸோ புது ஆல் டைம் ஹைன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்லி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க அது எவ்வளோ டாலர்ஸில் இருக்கணும். INRல நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் 18,000 ரீச் ஆகும்னா 20,000 தாண்டி போகும். அகைன் நான் ஒரு ரேஞ்சாக சொல்லிடுறேன். இந்த ரேஞ்சுக்கு எங்கேனாலும் வரலாம். 20,000 25,000 எங்கேனாலும் வரலாம். இது வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். நெக்ஸ்ட் 1 இயர் நம்ம நடக்குதா நீங்கள் வீடியோ ரீப்ளே பண்ணி போட்டு பார்த்து ஆமாம் இவர் அன்னைக்கே சொன்னார்னு சொல்லுவாங்க. வாங்கினவங்களுக்கு சந்தோஷம் ஏறிடுச்சுன்னு, வாங்காதவங்களுக்கு ஐயோ வாங்கலேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இவ்வளோதான். ஸோ அப்படி ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்ட அந்த மொதல் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சில்வருக்கும் கோல்டும் ரெண்டும் மெட்டலாக இருக்கலாம், வேறு கலராக இருக்கலாம். ஆனால் ரெண்டோட ஃபண்டமெண்டலே வேறு. இது வந்து ப்ராப்பராக ரிசர்வ் கரன்சியாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெட்டல். சில்வர் அப்படி கிடையாது. இது வந்து கொரோட் ஆகாது. தங்கத்தை நம்ம இப்போ பயன்படுத்துகிற தங்கம்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் முன்னாடி உருவான தங்கம் அப்படியே தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது கொரோடே ஆகாது. நீங்கள் ஒரு தங்கத்தை அப்படி ஒரு காயினை செஞ்சு இல்லை பாரா செஞ்சு ஒரு இடத்துல வச்சுட்டு 100 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாலும் அதில் சின்ன ஸ்க்ராட்ச் கூட எதுவுமே இருக்காது. அது அப்படியே இருக்கும்.
அதுதான் தங்கத்தோட. ஆனால் இதே நீங்கள் வெள்ளியை செஞ்சு காற்றுல வைங்க, கருத்துரும் சொல்லுவாங்க, அது ஆக்சிடைஸ் ஆகும். தங்கத்துக்கு அதனால ஒரு யூனிக் பவர் இது இருக்குது. ஸோ சில்வர் அதனால அவங்களால ஒரு ரிசர்வ் கரன்சியாக வைக்க முடியல. இந்த மாதிரி ஒரு கெமிக்கல் ரீசன்னால நான் சொல்கிறது. ஓகே, அதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்குது. ஏன் வெள்ளி வைக்கல சார், அதுவும் வெள்ளை கலரில் இருக்குது, ஒரு மெட்டல் தானே வாங்கி வைக்கலாம்னு கேட்டிங்க. இது ஒரு ரீசன் ஆக்சுவலி. ஸோ அப்படி பார்க்கச்சில வந்து வெள்ளி அதே மாதிரி அலாதியாக அவைலபிளாக இருக்குது. வெள்ளி வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் கோல்டு. கோல்டு எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸில் இருக்குல்ல, அதில் ஒரு பை ப்ராடக்ட் வரும்ல, அதுலேருந்து கிடைக்கிறதா வெள்ளி. அப்போ பார்க்கும்போது வெள்ளியோட சப்ளை வந்து ஆக்சுவலி அதிகம். அதனால தான் அது வந்து கோல்டு அளவுக்கு வேல்யூபிளாக இன்னைக்கு டேட்டுக்கு இல்லை. ஆனால் லாங் ரன்ல வெள்ளியுமே 1000 ரூபாய் ஒரு கிராம், 2000 ஒரு கிராம் வரும். அது வராது நான் சொல்ல. பட் உங்களோட ஏஜை பொறுத்து பண்ணிக்கணும். நீங்கள் உங்களுக்கு வயசு 50, 60, நான் இன்னைக்கு போய் வெளியில் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா 400 ரூபாயில் வாங்கினவங்களும் இருக்காங்க. 400 ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்கினவங்க மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு பார்க்கும்போது டக்குன்னு ஐயோ 250 ரூபா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தமாக இருக்கலாம். நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா வருத்தப்படாதீங்க. 400 ரூபாய்க்கு வாங்கின கிராம் ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு கிலோ வாங்கியிருக்கீங்கன்னா இன்னைக்கு 250, 60 இருக்கும்போது 1 கிலோ வாங்கிட்டீங்கன்னா உங்கள் ஆவரேஜ் குறைஞ்சி 300 ரூபாய்க்கு வந்துடும், 300, 325 வந்துடும். அதுதான் ஸ்மார்ட் மூவ். ஒரு அலை தான் வந்து கோல்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு போட்டு தான் சில்வர். அலை வரும்போது எப்படி மேலே ஏறுதோ, அது போட்டு மேலே ஏறும் பார்த்துருக்கீங்களா, அதே மாதிரி சில்வர் ஏறும். இது வந்து ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஈக்குவலாக ஏறும்னு நான் சொல்ல வரல. இது ஏறினா அது ஏறணுங்கிறது விதி. அது எவ்வளோ வேணால் ஏறிட்டு போட்டோம். உங்களுக்கு எண்டாவது என்ன வேணும், நீங்கள் போட்ட பணத்தோட அதிகமாக அது வந்து வளரணும். அது கண்டிப்பாக சில்வரில் பண்ண முடியும். 400 ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னு வருத்தப்பட்டு இன்னைக்கு விற்காதீங்க. வாங்கினது அப்படியே தூக்கி வச்சுட்டு மறந்துடுங்க, அது என்கிட்ட இருக்குன்னே மறந்துடுங்க. 400 ரூபா தாண்டினதுக்கப்புறம் அதை பார்த்தா போதும். இன்னைக்கு புதுசாக உள்ளதை அக்யூமுலேட் பண்ணலாம். உங்கள் ஏஜ் வந்து 50க்கு கீழே இருந்தா. நான் ஏன் வந்து 50க்கு கீழே தான் சொல்கிறேன்னா, உங்களால் நான் சொல்லுவேன் இந்த ஃப்ளக்சுவேஷன் இல்லை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி வரும். எப்படி சொல்கிறது, உங்கள் ஏஜ் கம்மியாக இருந்தால் பிரச்சனையே கிடையாதுங்க. நீங்கள் இப்போ 25 வயசு 30 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு இன்னும் 20 வருஷம் இருக்குது. 20 வருஷத்தில் கண்டிப்பாக சில்வரோட ப்ரைஸ்லாம் ஒரு கிராமே 10,000லாம் நீங்கள் பார்ப்பீங்க. அவங்க சொல்கிறது புரியுதா? ஆனால் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு ஐயோ குறைஞ்சிச்சேன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு என்ன கேட்டால் அவங்க இன்வெஸ்டிங்கே அந்த மைண்ட் செட் செட் ஆகாது. இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். பண்ணுறது ஆக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியங்கிற மைண்ட் செட்டும் ரொம்ப முக்கியம். நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது நாளைக்கு பார்க்கறதுக்காக இல்லை, இல்லை 1 மாதம் கழிச்சு பார்க்கறது இல்லை, 1 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு நான் அதை பார்க்கும்போது எனக்கு அது ப்ராஃபிட் ஆகும். கோல்டும் சில்வரும் அதே மாதிரி தான். நீங்கள் லாங் டேர்மில் பார்க்கும்போது அது ப்ராஃபிட்டபிளாகவே இருக்கும். அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டேன். கோல்டு இஸ் காட்ஸ் மணி, சில்வர் இஸ் ஆல்சோ காட்ஸ் மணி. யூ கான்ட் கிரியேட் மோர் கோல்ட் ஆர் மோர் சில்வர், பட் பேப்பர் மணி இஸ் நாட் லைக் தட். யூ கேன் கிரியேட் மோர் ஆஃப் இட். ஸோ வாட் ஐ வுட் கைண்ட்லி ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பணத்தை, உங்களுடைய எஃபர்ட்ஸு, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் பாதுகாக்கணும்னா அதை தங்கத்தில் மட்டும்தான் உங்களால் தங்கவும் வெள்ளியில் அலோகேஷன் பண்ணிக்கோங்க. 75% கோல்டு வாங்கிக்கோங்க, 25% வெள்ளியில் போடுங்க. சேஃபான லிமிட். ஏன்னு கேட்டால் வெள்ளி ஃப்ளக்சுவேட் ஆனால் கூட கோல்டு உங்களை 75% இருக்குன்னா காப்பாற்றிடும். ஏன்னா கோல்டு ஸ்டேபிளாக ஏறும், சில்வர் வந்து இப்படி செஞ்சு ஏறும். நீங்கள் 100 ரூபா இருக்கும் வாங்கி நீங்கள் 400 ரூபாவில் விற்றுருந்தீங்கன்னா ஆஹா 4 மடங்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் எங்கள் கஸ்டமர் ஒருத்தர் இஎம்ஐ முடிச்சிட்டார். அவர் 100 ரூபா இருக்கும்போது 100, 120 இருக்கும்போது நிறைய வாங்கிட்டார். ஓகேங்களா, கிலோ கணக்கில் வாங்கிட்டு 400 ரூபா போகும்போது அவர் விற்கவும் செஞ்சார் கரெக்டாக. அது அவரோட குட் டைமிங். எல்லாராலையும் கரெக்டாக டைம் பண்ணி தான் விற்க முடியாது. அவர் அன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அவர் என்ன சொன்னார்னா, லோனை க்ளோஸ் பண்ணலாம் நான் நினச்சேன் சார், அண்ணே 400 ரூபா இருந்துச்சு, சரி 400 ரூபா க்ளோஸ் பண்ணலாம் சொல்லி அதை விற்று அதை கொண்டு போய் அடைச்சாரு. லோன் க்ளோஸ், வீடு அவர் கையில் இருக்குது. இன்னைக்கு 250 ரூபா குறைஞ்சிச்சா, இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வாங்குறாரு. இவங்க நோட் பண்ணணும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்க மாட்டாங்க, குறைஞ்சிருச்சு விழுந்துரும், மறுபடியும் விழுந்துரும். விலை வாங்கினீங்கன்னா ஆவரேஜ் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, ஆவரேஜ் பண்ணுறது தான் இங்கே எல்லாராலையும் பண்ண முடியுமே தவிர யாராலையும் நம்ம பேங்க்கு கிடையாது. லட்சம் கோடி கையில் வச்சுக்கிட்டு எங்கே போய் குதிச்சா நம்மளால் பண்ண முடியாது. நம்மளால் மார்க்கெட்டை ஷார்ட் அடிக்கும். நம்ம வாங்குறதுனால மார்க்கெட் மூவே ஆகாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, உங்களோட ஆவரேஜை கம்மி பண்ணி உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட்டுறது தான் உங்களோட வேல்யூவாக இருக்கணும். அது நீங்கள் ஸ்மார்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட். நான் கோல்டு சில்வர் டைவர்சிஃபிகேஷனாக பார்க்குறேன். 70% கோல்டு, 25% சில்வர். வை சில்வர் வில் கிவ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தென் கோல்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ். தங்கம் வந்து எனக்கு 50% கொடுக்குன்னா சில்வர் வந்து 65% கொடுக்கும். அந்த 65 எனக்கு வேணும் சார்னு சொல்கிறனால 25% இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறேன். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஃபுல் 100% சில்வர் இருக்கீங்கன்னா உங்கள் வயசு வந்து 25, 30 இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். 40 வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா கோல்டு அலோகேஷன் கண்டிப்பாக வேணும். அந்த ப்ரொப்போர்ஷனே நான் அப்படி தான் சொல்லுவேன். 40 வயசு இருக்கா, × 2 போடுங்க 80. 80க்கு கோல்டும் 20க்கு சில்வர் பண்ணிக்கோங்க அப்படிமே. உங்கள் ஏஜ் × 2 வந்து கோல்டில் வச்சுக்கோங்க. ஓகே, 30 வயசா × 2 60% நீங்கள் கோல்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அலவுடு. 40% நீங்கள் அது சில்வராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணி பார்க்கலாம், தப்பு கிடையாது. அதுக்குன்னா நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி டூ யுவர் ஓன் ரிசர்ச். யார் சொல்கிறாங்கன்னு தயவு செய்து எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூஆர் இன்வெஸ்டிங் இன். யூ ஷுட் நோ. ஏடுடி நந்தா ப்ரோ கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்க. அதில் ஒரு செக்மெண்ட் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி, பணம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இப்போ நான் என்ன கேட்கணும்னு நினைக்கிறேன், அது கொஞ்சம் போரிங்கான டாபிக் எல்லாருமே நினைப்பாங்க. பட் ஆனால் யூஎஸ் டாலருக்கும் ஐஎன்ஆருக்கும் ஒரு ரிலேஷனை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல விஷயத்தை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். கரெக்ட். பட் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப எல்லாரும் போரிங்னு நினச்சி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. அது ஏறுது, இது இறங்குது, அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ அதில் இருக்க ரிலேஷன் என்ன ப்ரோ?
அதை புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம பாதி விஷயங்கள் நமக்கு கிளியர் ஆயிரும். அதை பத்தி சொல்லுங்க. சிம்பிள். அவர் வீடியோவில் நான் February 2025 நான் அவர் கூட பண்ண பாட்காஸ்ட் மணியை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, இஃப் யூ வாண்ட் டு பீட் த சிஸ்டம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம். அந்த தான் அவரோட கோட். ஆக்சுவலி நான் அவர்கிட்ட சொன்னது தான். அப்புறம் இங்கே நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியுமா, எல்லாருக்கும் பணத்தை நோக்கி ஓடுறாங்க, ஆனால் பணம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் ஓடுறதுனால தான் அவங்க கடைசி வரைக்கும் அந்த பணத்தை அக்யூரே பண்ண முடியல. பணம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் பணத்துக்காக வேலை செய்யாமல் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு நான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஒரு விஷயம் எப்படி வேலை செய்யுதுன்னே தெரியாமல் அதை நம்மளால் அடையவே முடியாது ஆக்சுவலி. அதனால தான் நம்ம அந்த வீடியோவில் தான் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி பார்ட்டர் சிஸ்டமில் ஒர்க் ஆச்சு. உப்பு கூட நம்ம வந்து பணமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் அந்த காலத்தில் சேலரின்னு நம்மளுக்கு இப்போ எல்லாம் மந்த்லி சேலரி வருதுன்றாங்கல்ல, உப்பு வச்சு நம்ம வந்து சேலரி கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அது சால்ட், SALT, சால்ட்லேருந்து தான் சேலரிங்கிற வேர்டே அரைவே இருக்குது. அது ஒரு க்ரீக் வேர்டு. சால்ட் வந்து உங்களுக்கு 1 கிலோ சால்ட் இதான் உங்கள் மாதத்தோட சம்பளம்னு கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். ஸோ அதுக்கப்புறம் அது மறுபடியும் உப்புனா கடல்லேருந்து ஈஸியாக கிடைக்குங்கிறதுனால அதை வந்து அப்புறம் வழக்கழிஞ்சிருச்சு அப்படியே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, மணி எப்படி ஒர்க் ஆகுறதுக்கு இந்த புக்கை நீங்கள் ரெஸ்ட் இன் பீஸ் USD நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு டாலருக்கும் இந்தியன் ருபீஸ்க்கு இருக்கிற கோரிலேஷன் தெரிஞ்சிடும். பணம் எப்படி வேலை செய்யுது, இன்ஃப்ளேஷன் என்ன, டீஃப்ளேஷன் ஒரு புது வேர்டு இருக்குது, அதை பற்றி நீங்கள் அதில் கற்றுக்க முடியும். டீஃப்ளேஷன் அப்படின்னு வந்து எப்படி பொருளோட விலைலாம் ஏறுதோ டீஃப்ளேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து ஷ்ரிங்க் ஆகும் ஆக்சுவலி. ஸோ டிமாண்ட் அதிகமாக வந்து சப்ளை கம்மியாக இருந்தால் அது டீஃப்ளேட் ஆகும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ டிமாண்டை விட அதிகமான சப்ளை இருக்கும்போது இன்ஃப்ளேட் ஆகுது. இது வந்து கோரிலேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய டெர்மினாலஜிஸ், டெக்னிக்கலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது சார் அப்படின்னு அவங்க யோசிக்கலாம். பட் கற்றுக்கன்னா புரிஞ்சுக்கும். அது இங்கிலீஷில் மட்டும் தான் அவர் அந்த புக்கை எழுதியிருக்காரு, தமிழில் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. பட் அகேன் முடிந்தால் அந்த ஆத்தர் இதை வீடியோ பார்த்தாருன்னா அவர் தமிழாக்கமும் பண்ணி போட்டால் தமிழ் மக்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் வாட் எவர் யூ டூ, எண்ட் ஆஃப் த டே இந்த வீடியோ பார்க்கும்போதும் நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனும் பண்ணணும்னு தோணும். முக்கியமான விஷயம் ஆக்ஷன். அது மறுபடியும் நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேன். வெறும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருந்தீங்கனாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. தெரிஞ்சதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று செய்யணும். அது எங்கே இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், எதுலனாலும் செய்யுங்க. கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அது மல்டிபிள் ஃபார்ம்ஸில் பண்ணலாம். நான் சொல்லுவேன் ஃபிசிக்கல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு சார், அதான் எனக்கு தெரியும் சார்னா தாராளமாக அங்கே பண்ணுங்கள். இல்லை எனக்கு டிஜிட்டல் கோல்டு தெரியும் சார், நான் ஆராகோல் யூஸ் பண்ணுறேன், தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இது ETF தான் சார் எனக்கு தெரியும், அதில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எந்த ஃபார்ம்லாம் பண்ணுங்க, ஆனால் கோல்டு சில்வர் பக்கம் நில்லுங்க. நெக்ஸ்ட் அதை சொல்ல, யூ வில் தேங்க் மீ ஃபார் த நெக்ஸ்ட் 1 year. நான் மறுபடியும் சொல்கிறேன், நெக்ஸ்ட் 1 yearல அந்த கிராஷ் நடக்கும்போது உங்களுக்கு இது வந்து கை கொடுக்குங்கிறது என்னுடைய விஷயம். ஏன்னா ஸ்டாக்கையும் கோல்டையும் நீங்கள் எடுத்து வேல்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஸ்டில் க்ரீனில் தான் இருக்குது. ஸ்டாக்ஸ் நிறைய இன்றைக்கி ரெட்டில் இருக்குது. அதுக்கு காரணம் வந்து உலக எக்கனாமி சரியில்லை, அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்குது. அன்சர்டனிட்டி அதிகமாக இருக்கும்போது தங்கம் மட்டுமே சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும்னு என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். நான் எல்லாருக்கும் அதான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்க ப்ரோ. இந்த ப்ரெடிக்ஷன் இந்த 1 yearல பாசிபிள் ஆகிறப்போ கண்டிப்பாக நான் என் டீமோட அங்கே வந்து கண்டிப்பாக ப்ளீஸ் நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். கண்டிப்பாக பண்ணலாம். அது நடக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அந்த வீடியோ நடக்கும். நான் அதில் வந்து டவுட்ஃபுல்லாக இது வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, சும்மா வந்து ஆசைக்காக நான் சொல்லலை, டேட்டா ட்ரிவனாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் அதே மாதிரி ப்ரெடிக்ஷன் அடுத்து 2026க்கு என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. நான் சிம்பிளாக ஒன்று சொன்னேன், இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியாது. ரிப்போர்ட் கொடுக்குறது வந்து 6லேருந்து 7%. உண்மையிலே சொல்லுங்கள், 6 to 7% தான் இன்ஃப்ளேஷன் ஆகுதா? மக்கள் யோசிக்கணும். நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் 1 ரூபா கூட ஸ்டாக் மார்க்கெட்டில், மியூச்சுவல் ஃபண்டில் எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ணலை.